வணக்கம். நான் டாக்டர் ஷாரன். இங்கே ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்டாக இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெக்னென்ட் விமன் இந்த சம்மர் சீசனில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்கள் வந்துட்டு சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கள ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது போக தாகம் எடுக்கும் போது வந்துட்டு இளநீ, மோர் அந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த கேண்ட் ஃபுட்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ், நிறைய சுகர் உள்ள ஜூஸ் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு சம்மரில் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா காட்டன் க்ளோத்ஸ், நல்லா லூஸ் ஃபிட்டிங்கான க்ளோத்ஸ் போட்டால் வந்துட்டு பெட்டர். அது போக நம்ம ரொம்ப கூட்டமான இடத்துல ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கிறதையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்துட்டு சம்மர்லேயே நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கும். அது போக நம்ம ஒரு ஹெல்த்தியான நிறைய நீர் சத்து உள்ள சாப்பாடு, நிறைய அதிகமாக காய்கறி பழங்கள் சேர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் பப்பாளி சாப்பிடக்கூடாதோ, பைனாப்பிள் சாப்பிடக்கூடாதோ டவுட் இருக்கலாம். ஸோ இதெல்லாமும் வந்துட்டு பப்பாளி பழம், பைனாப்பிள் அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாடரேஷனில் நம்ம எடுத்துக்கலாம் தான். அது வந்துட்டு காயாக சாப்பிட்டாதான் ப்ராப்ளம், மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் காஸ் பண்ணாது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சிக்கன் சாப்பிட்டா சூடாகுமோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேர் டவுட் எடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்றது அதெல்லாமும் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. பட் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் ரொம்ப முக்கியம். 1 கிலோவுக்கு 1.5 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோட்டீன் இன்டேக்கையும் அதிகம் பண்ணிக்கணும். இது போக வேற ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.